வணக்கம். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் நேற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் இல்லத்தில் புதுச்சேரி கிறிஸ்துவ முதன்மை குரு குழந்தைசாமி சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. இதில் பாஜகவுக்கு சபாநாயகர் 2 அமைச்சர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகராக செல்வமும், உள்துறை அமைச்சராக நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக வாரிய தலைவர் பதவி சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டுமென அதிருப்தி எம்எல்ஏக்கள், பாரதிய ஜனதா ஆதரவு சுயேட்சைகள் போர்க்கொடி உயர்த்தி வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரியில் பாஜகவுக்கான அமைப்பு தேர்தல் கடந்த 6ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. தொகுதி, நகர நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து மாவட்ட, மாநில தலைவர் குறித்து நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள வானதி சீனிவாசன், அருள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளிடம் மாநில தலைவர் நியமனம் குறித்து கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர். இதற்கிடையே பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், பெத்திசெம்னா சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் ஃபாதர் பாஸ்கல் ராஜ், புதுவை கடலூர் மேடராசனத்தில் பொருளாளர் ஃபாதர் சிலோமின் தாஸ், நெல்லித்தோப்பு பங்கு பேரவையின் முன்னாள் செயலாளர் பால்ராஜ் மற்றும் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் சுசைராஜ் ஆகியோர் நேற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் இல்லத்தில் புதுச்சேரி கிறிஸ்துவ முதன்மை குரு குழந்தைசாமி சந்தித்து பேசினர். பின்னர் வெளியே வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நிருபர்களிடம் கூறுகையில், முதன்மை குருவுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வந்தோம். பாஜகவில் மண்டல, பூத், மாவட்டம், மாநிலம், தேசிய தலைவர் வரை தேர்தல் நடந்து வருகிறது. அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம். இது தொடர்பாக தலைமை ஆலோசித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் யாரும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவில்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தவர்கள் சுயேட்சைகள், பாஜகவினர் அல்ல. புதுச்சேரி மாநிலத்துக்கு புதிய தலைவர் 1 வார காலத்துக்குள் அறிவிக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சரவை மாற்றம் இருக்குன்னு பாருங்க, இன்னைக்கு பிஷப் அவர் மோஸ்ட்லி இருக்கிறேன்னு சொன்னார். அவரை விஷ் பண்ணுறதுக்கு, நியூ இயர் விஷ் பண்ணுறதுக்கு நான் வந்தேன். அப்படி அவரும் எனக்கு விஷ் பண்ணார். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் என்ன கேட்குறீங்க? கட்சி தலைவர் கட்சி வந்துட்டு நம்ம பிஜேபியில் எவ்ரி 3 இயர்ஸ் மண்டல் பிரசிடென்ட், பூத் பிரசிடென்ட்லேருந்து நேஷ்னல் பிரசிடென்ட் வரைக்கும் நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. பூத் பிரசிடென்ட் எல்லாம் முடிஞ்சிருக்குது. மண்டல் பிரசிடென்ட் இப்போ ஆகிருக்குது த்ரூ அவுட் இந்தியா. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அண்ட் தென் ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ட் தென் நேஷனல் பிரசிடென்ட் இருக்கலாம். ஆமாம், அது பெரியவங்க அதுக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. We have discussed already and definitely we will see what elders says, our senior says. I'll inform you. Definitely I'll be informing you. யாரும் அந்த மாதிரி சொல்லி 3 பேர் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ், they are not BJP எம்எல்ஏஸ். உங்களுக்கு தான் ஆதரவு தர எம்எல்ஏஸ், அதனால உங்களுக்கு அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு இருந்தானுங்க. Now they have brought that. We'll see. அதுக்கு ஒன்றும் சப்போர்ட் கிடைக்காது. தற்சமயத்து நான் எதுவும் சொல்ல முடியாது. We'll inform you. இருக்குன்னு வச்சுக்கலாங்களா? அமைச்சரவை மாற்றம் நீங்கள் சொல்றது எப்படி இருக்குது? நானே பதில் கொடுக்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டாரான், பொண்டாட்டி அடிக்கிறது விட்டுட்டியான்னு கேட்டாரான். என்ன சொல்ல ஒரு ஆன்சரு? உன் பொண்டாட்டி அடிக்கிறது விட்டியான்னு கேட்குறாரு. விட்டேன்னு சொன்னா தப்பு, அடிச்சுட்டேன்ட்டுன்னு. விடலன்னு சொன்னா தப்பு, அடிச்சுக்கிறேன்ட்டு. நீங்க அப்படி கேட்டா எப்படி இருக்கு? என்னங்க தலைவர், இப்போ நம்ம ப்ராசஸ் நடந்துக்குது. இன்னைக்கு எல்லாரும் ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம். நம்ம ஆல் அவர் ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ், எம்எல்ஏஸ், நம்ம எக்ஸ்எம்எல்ஏஸ் இன்னைக்கு ஒப்பீனியன் வாங்கியிருக்கோம். இன்னொரு 1 வீக்குள்ள டெஃபினட்டா தலைவர் அனௌன்ஸ் ஆகும். தேங்க்யூ. பாரதிய ஜனதா கட்சி மேலிட பார்வையாளரின் இந்த தகவல் மூலம் பாஜகவுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட உள்ளதும், அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதும் உறுதியாகி உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இதனால் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சராகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள அரசு ஆட்டோமொபைல் பணிமனை அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞான பிரகாசம் நகர் நுழைவாயில் அருகே உள்ள அரசு ஆட்டோமொபைல் பணிமனை அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணியின் பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது செயற்பொறியாளர் ஆர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் எல் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். ரூபாய் 42.70 லட்சம் செலவில் நடைபெறும் இந்த பணியானது சேதமடைந்த வடிகால் சுவரை சரி செய்து அப்பகுதியில் தண்ணீர் சீராக செல்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இப்பணிகள் 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் சுற்றுலா மற்றும் வேளாண்மை விவசாயிகள் நலத்துறைகளின் சார்பில் 21ஆம் ஆண்டு ஏனாம் மக்கள் விழா, 23ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி தொடக்க விழா ஏனாமில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசுகையில், விவசாயிகளின் நலனுக்காக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கோதாவரி ஏனாம் ஆற்று படுகையில் ரூபாய் 137 கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த பணிகள் தொடங்கும். இதேபோல ஏனாம் பகுதி மக்களின் பிற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், புதுடெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் எம்எல்ஏக்கள், ஏனாம் பிராந்திய அதிகாரி முனுசாமி மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் தேர்வு தொடர்பாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்களிடம் தேர்தல் நடத்தும் பொறுப்பாளரான வானதி சீனிவாசன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா அமைப்பு தேர்தல் கடந்த 6ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. தொகுதி, நகரம், மாவட்டம் வாரியான பதவிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கியது. தேர்தல் நடத்தும் பொறுப்பாளர்களாக வானதி சீனிவாசன், எம்எல்ஏ அருள் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிர்வாகிகள் நியமனத்தில் மோதல் இல்லாமல் அனைவரின் கருத்துக்களை கேட்டு ஒருமித்த கருத்துக்களின்படி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நேற்றிரவு நடந்தது. இதில் மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன் குமார், புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில தலைவர் தேர்வு தொடர்பாக வானதி சீனிவாசன் அனைவரின் கருத்துக்களை கேட்டறிந்தார்.
தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் கட்சி தலைமைக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு நினைவு கோப்பைகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் PMஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தலைமையில் இணை இயக்குநர் சிவகாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கி தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளையும் நினைவு கோப்புகளையும் வழங்கினர். இந்த கண்காட்சியில் நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் தனிநபர் அறிவியல் படைப்புகளில் 15, குழு அறிவியல் படைப்புகளில் 10, ஆசிரியர் படைப்புகளில் 10 தேர்வு செய்யப்பட்டு பரிசுகளும் நினைவு கோப்பைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுழற் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். மேலும் இந்த விழாவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா மற்றும் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கு 20 தலைக்கவசம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ராஜகோபால், துணை முதல்வர் கலியமூர்த்தி, முதன்மை கல்வி அதிகாரி மோகன், காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகன், தொடக்க கல்வி துணை இயக்குநர் கௌரி, பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராம ரெட்டி, மதிய உணவு துணை இயக்குநர் கொஞ்சிமொழி குமரன் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் வட்ட துணை ஆய்வாளர்கள், 5ஆம் வட்டம் துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரசு ஒப்பந்தங்கள் பழைய முறையிலே தொடர ஒப்பந்ததாரர்கள் விடுத்த கோரிக்கையை பொதுப்பணித்துறை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகனின் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுப்பணித்துறையின் மூலம் அரசின் பல்வேறு வகையான கட்டட வேலைகளுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் EPF மற்றும் ESI ஆகியவற்றை பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும், மேலும் படிவம் G மற்றும் J இவற்றில் அபிடவிட் அளிக்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறை மூலம் அறிவுறுத்தப்பட்டது. இந்த அறிவிப்பால் ஒப்பந்ததாரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை தொடர்பாக புதுவை முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அத்துறையின் தலைமை பொறியாளர் ஆகியோரை சந்தித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக பழைய முறைப்படி ரூபாய் 1 கோடி வரையிலான மதிப்பு கொண்ட வேலைகளுக்கு மேற்கண்டவற்றில் விலக்கு அளிக்கப்பட்டு அதற்கான உத்தரவை பொதுப்பணித்துறை பிறப்பித்துள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளை மீறும் தனியார் தொழிற்சாலையை கண்டித்து தலைமை செயலகம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலம் திருபுவனையில் செயல்பட்டு வரும் தனியார் பிளாஸ்டிக் உற்பத்தி தொழிற்சாலை கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையின் முக்கிய எந்திரங்களை ஓசூருக்கு எடுத்து சென்று அங்கு புதிய தொழிற்சாலை தொடங்குவதையும், தொழிலாளர் சட்டத்தை மதிக்காமல் 5 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்து அரசு வழிகாட்டியுள்ள தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதை கண்டித்தும் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கு அருகில் தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் தலைமையில் ஊர்வலம் புறப்பட்டனர். ஊர்வலம் காமராஜர் சாலை நேரு வீதி வழியாக வந்தது. ஊர்வலத்தை மிஷின் வீதி சந்திப்பில் போலீசார் பேரிகார்டு அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து தொழிலாளர்கள் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் மக்கள் அதிகாரம் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மின்கட்டண நிலுவைத் தொகையை செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி கிராமம் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர் பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர்,
காட்டேரிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை குறிப்பிட்ட இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்க வேண்டும். மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகு மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 64.38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லமடு கிராமத்தில் குட்டியாண்டவர் கோவிலில் இருந்து சுனாமி குடியிருப்பு வரை ரூபாய் 36.45 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைத்திட சட்டப்பேரவைத் தலைவர் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொருக்கமேடு கிராமத்தில் விடுதி வீதி, குப்புசாமி நகர், கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8.03 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் அதே கிராமத்தில் பாரதி நகர், பெருமாள் நகர், அம்மா நகர், கோகுலம் நகர் ஆகிய பகுதிகளில் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 19.85 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 64.38 லட்சம் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சரஸ்வதி, அகிலன், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமாரன், விவசாய அணி சக்திபாலன், கிருஷ்ணமூர்த்தி, ரெட்டியார், சக்திவேல், தொகுதி பொறுப்பாளர் லட்சுமிகாந்தன், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முக்கிய வீதிகளில் புதிய இரும்பு கிரில், கான்கிரீட் கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதி MLA நேரு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு, நீடராஜப்பர் வீதி, செயின்ட் தெரேசா வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி மற்றும் பாரதி வீதி இணைப்பு பகுதியில் உடைந்த பழைய வாய்க்கால் கல்வெட்டுகளை மாற்றி புதிய இரும்பு கிரில், கான்கிரீட் கல்வெட்டுகளாக புதுப்பிக்க பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடிந்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் NR காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். இதில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள முருங்கப்பாக்கம் பேட், சோழபுரம், இந்திரா நகர், அரியாங்குப்பம், சண்முகா நகர், ராம் நகர், டோபி கானா ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் கணுவாப்பேட்டை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சக்திவேல். இவர் நேற்று வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த போது வில்லியனூரை சேர்ந்த CCD கார்த்தி தனது ஆதரவாளர்கள் 6 பேருடன் வந்து சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டனர். அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகமான நிலையில் மறைத்து வைத்திருந்த கம்பிகளை கொண்டு சக்திவேலை 6 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. மேலும் சக்திவேலிடம் இருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சக்திவேலை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் அவர்களை கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டி சக்திவேலின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தை இன்று காலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. இன்று மாலைக்குள் குற்றவாளிகளை கைது செய்வோம் என போலீசார் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 33 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் விரிவு, புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் கொள்கை பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை கூட்டம் நேற்று அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமை தாங்கினார். இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கைய செல்வன், துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன், அமைப்பு செயலாளர் ஆர் செல்வன் ஆகியோர் நோக்கவுரையாற்றினர். மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழை பயிற்று மொழி, ஆட்சி மொழி, அலுவல் மொழி, வணிக மொழி, தொழில்நுட்ப மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி ஆகியவற்றில் கட்டாயம் தமிழ் மொழி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடந்த இப்பரப்புரை கூட்டத்தை ஆசிரியர் கபிலன் தொகுத்து வழங்கினார். மாநில செயலாளர் தீன தொடக்க உரை ஆற்றினார். செயற்குழு உறுப்பினர் மலையாளத்தான் வரவேற்றார். பேராசிரியர் இளங்கோ, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமோகன் வாழ்த்துரை வழங்கினர். இதில் மாநில பொருளாளர் சுகுமாரன், மாநில செயலாளர் வேலுச்சாமி, இனாமுல் ஹசன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் புலவர் பெருந்தேவன், இளங்கோ, ஆசிரியர் திலகம் உட்பட 100க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள், தமிழர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுக்குழு உறுப்பினர் அழகப்பன் நன்றி கூறினார். இறுதியாக அகில இந்திய வானொலியின் புதுச்சேரி தொகுப்பாளர் கவிஞர் உமா மோகன் அவர்களின் மறைவிற்கு மௌனாஞ்சலி செலுத்தினர். வெளியூர் தொகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வெளியூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வெளியூர் பேரம்பை சாலையில் FN நகரில் உள்ள குறுக்கு சாலைக்கு ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டை சஃபா நகர் சாலைக்கு ரூபாய் 13,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை என மொத்தம் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான காலண்டர் வெளியிடப்பட்டது. மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் முருகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.